ஜூன் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, புனித பர்னபா விழா. முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21 முதல் 26 வரை மற்றும் அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. அந்நாட்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவிற்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லுக்கியூ, குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மானாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 17 - 19 வரை. அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர்கள் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புனித பர்னபாவின் விழாவை கொண்டாடுகின்றோம். பர்னபா என்கின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. அவ்விரு அர்த்தங்களையும் மையமாக வைத்து சிந்திக்கலாம். முதலாவதாக, பர்னபா என்பதனுடைய பொருள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று விவிலியத்தில் வாசிக்கிறோம். திருத்துதர் பணி 4:36. இவர் தன் வாழ்நாளில் இதைத்தான் செய்தார். இவர் நற்செய்தி அறிவித்ததாக நாம் எங்கும் பார்க்க முடிவதில்லை. மாறாக இடைவிடாமல் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் நற்செய்தி அறிவித்த புனித பவுலுக்கு உற்ற துணையாக விளங்கினார். புனித பவுல் நற்செய்தி அறிவிக்க சென்ற இடமெல்லாம் அவருக்கு கிடைத்தது வசைமொழிகளும் கல்லெறிதல்களுமே. 2 கொரிந்தியர் 11:23 - 28 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு துணை நின்று அவர் மனம் தளராமல் ஊக்கத்தோடு பணியாற்றுவதற்கான உற்சாகமூட்டும் வார்த்தைகளை தந்தவராக பர்னபா இருந்திருக்க வேண்டும். மற்ற சீடர்களும் கிறிஸ்தவர்களும் பவுலாக மாறிய சவுலை கண்டு அஞ்சி ஒதுங்கி வைத்த போது கூட அவர் சார்பாக பேசி அவர் மனம் தளராமல் பார்த்து கொண்டவர் பர்னபா தான். திருத்துதர் பணி 9:26 - 27 வரை உள்ள வசனங்கள். அன்புக்குரியவர்கள், இப்படிப்பட்ட புனிதரின் விழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் நாமும் ஊக்கமூட்டும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு முன்வைக்கப்படுகிறது. ஹென்றி கோடர் என்ற அறிவியலாளர் எர்கோகிராஃப் என்ற ஒரு கருவியை கண்டுபிடித்தார்.
இது ஒரு மனிதனுடைய உடலில் உள்ள களைப்பின் அளவை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. இக்கருவியை ஒரு குழந்தையின் உடலில் பொருத்தி, நீ ஒரு முட்டாள், ஒன்றுக்கும் லாயக்கில்லை என்கின்ற ரீதியில் வார்த்தைகள் சொல்லப்பட்டன. இதை அக்குழந்தை கேட்டபொழுது அக்குழந்தையின் உற்சாகம் குறைந்து சோர்வு அதிகமானதாம். இதன் காரணமாக களைப்பின் அளவு அதிகரித்ததை அந்த கருவி காட்டியது. கொஞ்ச நேரம் கழித்து அதே குழந்தையிடம், நீ ஒரு புத்திசாலி குழந்தை, உன்னால் பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை சாதிக்க முடியும் என்ற ரீதியில் உற்சாகமூட்டும் வார்த்தைகள் சொல்லப்பட்ட போது களைப்பின் அளவு மிக குறைவாக இருந்ததை அக்கருவி காண்பித்தது. அதேபோல ஜப்பானைச் சேர்ந்த மசாரு எமோட்டோ என்பவர் மாற்று மருத்துவத்தில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் நிபுணத்துவம் பெற்றவர். 1999 அவர் வெளியிட்ட மெசேஜஸ் ஃப்ரம் வாட்டர் என்ற புத்தகத்தால் உலக புகழ் பெற்றார். அவர் அப்புத்தகத்தில் வெளியிட்டிருக்கும் சில ஆய்வு முடிவுகள் பல நிலைகளில் விவாதிக்கப்படுகின்றன. அதில் ஓர் ஆய்வு முடிவு இதோ. சிறு சிறு பாத்திரங்களில் அரிசி மற்றும் தண்ணீரை நிரப்பினார். ஒரு சில பாத்திரங்களில் இருந்த அரிசி மற்றும் தண்ணீரை நோக்கி சிலர் மிக அன்பான வார்த்தைகளை பேசும்படி கேட்டுக்கொண்டார். இன்னும் சிலர் மற்ற பாத்திரங்களை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பேசும்படி கேட்டுக்கொண்டார். அவர்களும், நான் உன்னை வெறுக்கிறேன், நீ முட்டாள் என்று அரிசி மற்றும் தண்ணீரை பார்த்து வெறுப்போடு பேசினார்களாம். அதற்கு பின்பு நடந்ததுதான் ஆச்சரியமானது. கடினமான வார்த்தைகளை கேட்ட அரிசியும் தண்ணீரும் அன்பான வார்த்தைகளை கேட்ட அரிசியையும் தண்ணீரையும் விட விரைவில் கெட்டுப் போயினவாம். கேட்க ஆச்சரியமாக இருக்கும் அவரது இத்தகைய ஆய்வு முடிவுகள் நேர்மறையான அதிர்வுகளும் எண்ணங்களும் வார்த்தைகளும் இயற்கையின் மீது எத்தகைய நேர்மறையான தாக்கங்களையும் எதிர்மறையான வார்த்தைகளும் அதிர்வுகளும் எத்தகைய எதிர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்றன என்பதை எடுத்துரைக்கின்றன. அப்படி என்றால் மனிதர்கள் மீது அவற்றின் தாக்கம் எத்தகையது என்பதை எடுத்துரைக்கவும் வேண்டுமோ? இரண்டாவதாக, பர்னபா என்கிற வார்த்தைக்கான பொருள் இறைவாக்கினரின் புதல்வர் என்பது. பர்னபா என்ற கிரேக்க சொல் நெபோ என்ற எபிரேய சொல்லிலிருந்து நமக்கு வருகிறது. எபிரேய மொழியில் இதன் பொருள் இறைவாக்கினரின் புதல்வர் என்பதாகும். நம்முடைய வாழ்வில் நாம் இறைவாக்கினரின் பணியை செய்கிறோமா என்ற கருத்தையும் சிந்திக்க நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இறைவாக்கினர் என்பவர் தான் உண்மை என்று கருதுவதை எத்தகைய சமரசத்திற்கும் இடம் கொடாமல் எடுத்துரைப்பவர் ஆவார். பர்னபாவின் வாழ்வில் இதைத்தான் பார்க்கிறோம். புனித பவுல் அவரது நெருங்கிய நண்பராக இருந்த போதும் அவரது தூதுரை பயணங்களில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த போதும் மார்க்குவின் விஷயத்தில் பவுல் சரியாக செயல்படவில்லை என்று உணர்ந்த பொழுது அதை துணிவுடன் தட்டி கேட்க அஞ்சவில்லை. அதன் காரணமாக பவுலை பிரிய நேரிட்டாலும் அதையும் தாங்கிக் கொண்டார். திருத்தூதர் பணி 15:36 முதல் 39 வரை உள்ள வசனங்கள். நமது கிறிஸ்தவ வாழ்வு என்பது இறைவாக்கினராக வாழ்வதற்கான அழைப்பு ஆகும். இத்தகைய வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அவற்றையும் ஏற்றுக்கொண்டு சமரசத்திற்கு இடம் கொடாமல் உண்மையை எடுத்துரைப்பதற்கான அழைப்பை புனித பர்னபா நமக்கு முன் வைக்கின்றார். ஜெபம். இறைவா, எம் வார்த்தைகள் உண்மையை எடுத்துரைப்பனவாகவும் உற்சாகத்தை வழங்கக்கூடியவையாகவும் இருப்பனவாக. ஆமென்.